அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு சிறு விழிப்புணர்வு பதிவுடன் ஒரு விடயத்தை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என விரும்புகின்றேன். நாம் இன்று நமது நாட்டில் அன்றாடமாக கேள்விப்படும் ஒரு விடயம், இளைஞர்கள் மோட்டார் சைக்கிளில் விபத்துக்குள்ளாகி அவ்விடத்திலே உயிரிழப்பதும் பாரிய காயங்களுக்குள்ளாகி வைத்தியசாலையில் அனுமதிப்பதும் ஆகும். சமீபத்தில் ஒரு 2-3 தினங்களுக்கு முன்னால் நீர்கொழும்பு மினுவங்கொடை வீதியில் நாம் கேள்விப்பட்ட ஒரு சோகமான விடயம். அதிவேகமாக சென்ற இரண்டு மோட்டார் சைக்கிள்கள், 2 இளைஞர்கள் விபத்துக்குள்ளாகி அவ்விடத்திலேயே உயிரிழந்துள்ளனர். அதாவது திரும்பிக் கொண்டிருந்த ஒரு கொள்கலன் லொரியுடன் மோதி இடம்பெற்ற விபத்தில் மோட்டார் சைக்கிளை செலுத்திய 2 இளைஞர்களும் பரிதாபமாக சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர். இதிலும் ஒரு சோகமான விடயம் என்னவெனில், அந்த இளைஞர்களின் உடல்கள் 5 துண்டுகளாக அவ்விடத்திலிருந்து மீட்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் உண்மையிலேயே நம்மளுக்கு ஒரு சோகத்தை, அந்த வீடியோ பார்க்கும்போது அந்த சிதைந்த உடல்கள் அந்த 5 துண்டுகளாக 6 துண்டுகளாக எடுக்கும்படும்போது நமக்குள் ஒரு கவலையை ஏற்படுத்துகின்றது. ஏனென்றால் இவர்கள் ஒரு முன் யோசனை இல்லை, பாதுகாப்பு இல்லை. அந்த வீடியோவை நோக்கும்போது இவர்களுக்கு முன்னால் எந்த ஒன்று என்பதை கூட அவர்கள் அறியாமல் அந்த வேகத்திலேயே கவனத்தை செலுத்தியுள்ளனர். அதாவது வாழ்க்கையை தொடங்கக்கூடிய ஒரு வயதில், நொடிப்பொழுதில் அவர்கள் ஒரு முன் யோசனை இல்லாத காரணத்தினால் இது மாதிரியான ஒரு சம்பவங்கள் ஏற்பட்டு அவ்விடத்திலேயே அவர்கள் உயிரை இழக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுகின்றது. இவ்வாறான இளைஞர்கள் முக்கியமாக அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. ஒரு 20, 25, 30 வயதுக்குட்பட்ட இளைஞர்களே இவ்வாறான விபத்துக்களுக்கு பெரும்பாலும் முகம் கொடுக்கக்கூடியதாக உள்ளது. மிக முக்கியமாக பெற்றோர்கள் கவனிக்கக்கூடிய ஒரு விடயம், இரவு நேரங்களில் பிள்ளைகள் நண்பர்களுடன் குழுவாக சேர்ந்து அதிவேகமான பயணங்களில் ஈடுபடுகின்றனர். என்ற இரவு நேரங்களில் தான் இவ்வாறான விபத்துக்கள் அதிகமாக ஏற்படுகின்றது. அடுத்ததாக இறுதியாக நான் ஒரு குறிப்பை உங்களுடன் குறித்துக் கொள்ள வேண்டும். இளைஞர்களே, நாம் வேகமாக செல்வதாக நம்மளுக்கு ஒரு சிலிர்ப்பு, ஒரு விருப்பத்தை ஏற்படுத்தலாம். ஆனால் அந்த விடயம் உங்கள் பெற்றோரின் ஆயுள் முழுவதுமான கண்ணீராக மாறிவிடும். என்ற உங்களை வளர்த்து ஒரு கனவுடன் ஒரு துறைக்கு கொண்டு வரும் வேண்டும் என்ற அவர்களின் அந்த எண்ணம் சிதைந்து உடைந்து போவதால் அவர்கள் ஆயுள் முழுவதும் மற்றவர்கள் மறந்து விடுவார்கள். குறிப்பாக உங்கள் பெற்றோர்கள் உங்களை நினைத்து அவர்கள் மரணிக்கும் வரை உங்கள் நினைத்து அழுது புலம்பக்கூடியவர்களாக இருப்பார்கள். எனவே பெற்றோர்களும் இளைஞர்களும் முக்கியமாக இதை பற்றிய ஒரு கவனம், ஒரு விழிப்புணர்வு நமது சமூகத்தில் ஏற்படுத்தி கொள்வது என்பது மிகவும் ஒரு கட்டாயமான ஒரு காலநிலையாகும். இது ஒரு தசாப்த காலமாக நாம் இதை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. என்றால் ஒரு நாட்டில் சட்டம்தான் முக்கியம். சட்டத்தில் பலகீனம் ஏற்பட்டால் அந்த நாடு வளர்ச்சி பாதையிலிருந்து விலகி செல்கின்றது என்பதே அர்த்தம். ஆனால் தற்பொழுது நாம் அவதானிக்கக்கூடியதாக உள்ளது, அது போக்குவரத்து சட்டமாக இருக்கலாம், திட்டமிட்டு செயல்படுத்தப்படும் கிரிமினல் கேசஸ் அதாக இருக்கலாம், அடுத்தது பல தவறுகளாக இருக்கலாம். இவை அல்லது ஊழல், லஞ்சம், களவு ஆகியவை ஏற்பட்டு அதற்காக தீர்ப்பளிக்கப்பட்ட ஒரு சட்டத்தின் மூலமாக தீர்க்கப்பட்ட ஒரு விடயமாக இருக்கலாம். இவை ஒரு பாரபட்சமின்றி, அரசியல் பின்புலமின்றி, அவர்கள் சமூக அந்தஸ்து இன்று நிறைவேற்றப்படுவது மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு விடயம். இதில் ஒரு அர்த்தம் என்னவென்றால், நமது நாடு வளர்ச்சியடைந்த நாடுகளில், குறிப்பாக ஐரோப்பா நாடுகள், நானும் பல இவ்வாறான மத்திய கிழக்கு நாடுகளில் பணிபுரிந்து அனுபவம் உள்ளது. ஆனால் இங்கே சட்டம் அது அந்த குடிமகனாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அந்த சட்டத்துக்கு அவர்கள் மீறி போனால் அது அந்த தண்டனை செலுத்தியே ஆக வேண்டும். அது வாகனம் செலுத்தக்கூடியதாக இருந்தாலும், இல்லாத இன்னொருத்தரை பற்றி ஒரு ஏசக்கூடியது, பேசக்கூடியது ஆகியவை இருந்தாலும் அந்த சட்டத்தை அவர்கள் மீறினால் அவர்களுக்கு தண்டனை கட்டாயம். அது இந்த நாட்டினுடைய மன்னென்ற குடிமகனோ அல்லது அவர்கள் சொந்தங்களோ யாரோ இருந்தாலும், இந்த ஐரோப்பிய நாடுகளாக இருக்கலாம் அல்லது மத்திய கிழக்காக இருக்கலாம், அந்த சட்டத்தை அவர்கள் நிலைநாட்டுவார்கள். அதே மாதிரி இப்பொழுது ஸ்ரீலங்காவிலும் அந்த சட்டம் ஒழுங்குமுறை சிறப்பாக நடைபெறுகின்றது என்பது அந்த நாட்டின் வளர்ச்சியை நம்மளுக்கு காணக்கூடியதாக இருந்தது. அதுதான் முக்கியம். என்றால் நாம் ஒரு தவறு செஞ்சால் ஊரில் சில பேர் இருப்பார்கள், கோல் கொடுத்தா இவர்களை விடுவி எனக்கு தெரிஞ்சால் போலீஸுக்கு உடனே கோல் போகும். இதில் ஏற்பட்ட சட்டம் ஒழுங்கு ஆகியவைகள்
பலகீனப்படுவதால் எதிர்காலத்திலும் அதே தவறுகள் ஏற்படக்கூடும். அவர்கள் எந்த தவறுகள் செய்தாலும் நீ தவறு செய்தால் அதுக்குரிய தண்டனையை அனுபவித்தாகும். அதன் மூலமாக தான் இவ்வாறான தவறுகளை நாம் நிவர்த்தி குறைக்க முடியும். இதே மாதிரி நான் செல்ல வார விடயம் என்னவெனில், போக்குவரத்து துறையிலும் சட்டங்கள் கடுமையாக இருந்தால் இவ்வாறான தவறுகள், இவ்வாறான விபத்துக்கள், இவ்வாறான இழப்புகளை நம்மளுக்கு குறைந்த அளவு குறைக்கக்கூடியதாக இருக்கும். எனவே ஜசாக் அல்லா முல்ஹைர். எல்லாம் அல்லாஹ் நாட்டம் தான் நடக்கிறது. ஆனாலும் அல்லாஹ் எங்களுக்கு ஒரு அறிவை தந்துகிறார், நாம் எப்படி அதை சிந்தித்து உணர்ந்து எப்படி நாம் செயல்படுவது என்பது. எனவே எல்லாரும் இந்த குறிப்பாக இளைஞர்கள் பாதையில் செல்லும் போது மிகவும் கவனமாக முன் யோசனையுடன், என்ற அவர்களின் வயது முதிர்ச்சி அடையாத வயது. அந்த முதிர்ச்சி ஒவ்வொரு வயதுக்கு வரும். சில பேர் 20க்கு வரும், 30க்கு வரும், 40க்கு வரும். அவர்கள் அந்த பாதுகாப்பற்ற தன்மையில் செல்வதால் தான் இவ்வாறான விபத்துக்கள் ஏற்படுகின்றது. எனவே இதை பெற்றோர்களும் விழிப்புணர்வுடன் அவர்களை அவதானித்து அவர்களுக்கு ஆலோசனை கூறக்கூடியதாக இருக்க வேண்டும். பைக்கை வாங்கி கொடுத்தது மட்டும் போதாது, அவர்கள் எவ்வாறு செலுத்துகிறார்கள், எவ்வாறு ரோட்டிலே போகிறார்கள் என்பதை அவர்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். எனவே ஜஸாக்கல்லாஹு ஹைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.